வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். நிஃப்டி 50 இன்னைக்கு -0.44% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 -2.28% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 -2.39% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் -3.31% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் -3.42% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் நிஃப்டி 50 தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து அரௌண்ட் ஒரு 2%க்கு மேலே தான் வந்து நெகட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3%க்கு மேலே வந்து நெகட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த வீக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பங்கு சந்தைக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 4 மந்த்தில் இந்த வீக் வந்து ஒரு ஒஸ்டான வீக்காக வந்து இருக்குது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் வந்து இந்த 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 to 10% அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது இண்டெக்ஸ் மட்டுமே. இண்டிவிஜுவல் ஸ்டாக் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து அரௌண்ட் ஒரு 5 to 20% வேரியேஷனுக்கு வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு விஸ்டாண்ட் பண்ணியிருக்குது. பட் இருந்தாலுமே அதோட சப்போர்ட்டுங்கிறது வந்து உடச்சி அது கீழே வந்திருக்குது. செக்டார் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செக்டாருமே வந்து ஃபுல்லாகவே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் ஒஸ்ட்டாக ரொம்ப டவுன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து -2.87% வந்து டவுன் ஆயிருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் -2.46, கன்சூமர் டூரபிள் -2.31, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2.09. இதெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 2% மேலே வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பிகாஸ் எஃப்ஐயோட செல்லிங்கிறது வந்து கன்டினியூஸாக வந்து அக்ரெசிவாக வந்து அவங்க செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு ஈவெண்ட்டும் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட் தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுன்ஃபால் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம என்னங்கிறது வந்து மார்க்கெட் அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 50 கம்பெனிகளில் 9 கம்பெனி மட்டும் தான் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. 41 கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் தான் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்னமோ ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் இருந்தது. பட் ஒரு 11 o'clock வரைக்குமே வந்து அது நல்ல ஒரு ட்ரேடிங் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிருந்தது. பட் ஆஃப்டர் ஒரு 10:45 பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆனது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்திக்கவே இல்லை. எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 102 பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி 22,929 அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது டவுன் ட்ரெண்டில். இது வந்து இதோட சப்போர்ட்டான 23,000 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை உடச்சி கீழே டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பட் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 20 டேஸாக வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள வந்து நிஃப்டி 50ங்கிறது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சப்போஸ் அதோட ரெசிஸ்டன்ஸ் உடச்சி மேலே போனாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலுமே இது 3வது லெவல் சப்போர்ட் உடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இருக்குது. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூட வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து இல்லை. அந்த காரணத்தினால கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டில் தான் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து நம்ம மார்க்கெட் வந்து பார்த்துருக்குது. ஸோ மேஜர் லாஸஸ் பார்க்கும்போது அக்ராஸ் வேரியஸ் எல்லா செக்டாருமே வந்து இன்றைக்கி மேஜர் லாஸ் தான் வந்து பார்த்துருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஒரு 8 நாள் ட்ரேடிங் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் ஆனது இந்த 2 இயர்ஸில் இந்த 2 வீக்கில் நடந்த ஒரு டவுன்ஃபால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சிக்யூட்டிவாக ஒரு 8 டேஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆனதுங்கிறது வந்து இந்த 2 வீக்ஸில் நடந்த ட்ரேடில் தான் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ மார்க்கெட் டிக்ளைன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 102 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 23,929 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 பாயிண்ட் வந்து ட்ராப் ஆகி 75,939 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸில் வந்து இதுதான் வந்து ஒரு சிங்கிள் வீக் ஹெவியான ஒரு லாஸாக வந்து லார்ஜான ஒரு லாஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாரிஃப் கன்சர்ன் தான் இதுக்கான காரணம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நம்மளோட பிரதமர் மோடி வந்து மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம இந்தியா தான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமான டேக்ஸ் வந்து யூஎஸ்க்கு எதிராக வந்து விதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையுமே வந்து யூஎஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து இந்தியா வந்து யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்களில் வந்து டாலருக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100% டாரிஃப் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா எவ்வளோ டேக்ஸ் விதிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே வந்து டேரெக்டாக சொல்லிட்டார். ஸோ அந்த சொன்ன ஒரு இம்பாக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம மார்க்கெட் வந்து அதான் நம்ம பார்த்தோம் 10:45 டவுன் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த வார்த்தையோட ஒரு பவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு சாதிச்சிருக்குது. ஸோ இந்த டவுன் ஃபாலுங்கிறது வந்து கண்டினியூஸாக தொடர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்போட அவரோட டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்கிறது வந்து இது தெளிவாகவே காட்டுது. ஸோ பார்க்கலாம் நம்ம இந்திய பிரசிடென்ட் வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக என்னென்ன மூவ்ஸ் பண்ணி நம்ம எக்கனாமியை வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு மேஜர் லூசராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதானி போர்ட், பிஇஎல், தீபக் நைட்ரேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 16% அளவுக்கான வந்து ஃபாலை வந்து பார்த்துருக்குது. இதுக்கு மெயினான காரணம் பார்த்தோன்னா டிஸப்பாயின்மெண்ட் ஏர்னிங் தான் வந்து மெயினான ரீசனாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஐசிஐசி பேங்க் அண்டு நெஸ்ட்லே இதெல்லாம் வந்து ஒரு ஸ்லைட்டான ஒரு கெயினை வந்து கொடுத்துருக்குது இன்னைக்கு பங்குச்சந்தையில். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு டிஐ பார்த்தீங்க அப்படின்னா 12,826 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 8,462 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது இன்னைக்கு 4,363 கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க டிஐஐ. எஃப்ஐஐ அண்ட் எஃப்ஐஐ பார்க்கும்போது 9,064 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 13,358 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது நெகட்டிவ்ல -4,294 கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க எஃப்ஐஐ. ஸோ கன்யூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து வெளியே எடுக்கிறது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 57வது ஒரு ட்ரேடிங் செஷனை வந்து இன்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,000 கோடி அளவுக்கான அமௌண்ட்டை மார்க்கெட்டில் வந்து வெளியே எடுத்துருக்கிறாங்க எஃப்ஐஐ. ஸோ இந்த வெளியே எடுக்கிறது கண்டிப்பாக இன்னும் சில மாதங்களுக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பே வந்து இருக்குது. கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து அரௌண்ட் 10 to 50% வந்து ஃபால் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்குள்ள. ஸோ எஃப்ஐஐ தான் வந்து இது வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஃபாலை பார்க்காம வந்து தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்போ வந்து இந்த எஃப்ஐஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பேக்கப் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம மார்க்கெட் வந்து சடனாக கண்டிப்பாக வந்து இந்த பெர்சன்டேஜை தாண்டியுமே வந்து விழுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ அப்படி விழுந்தால் வந்து நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நல்ல வேல்யூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணால் நமக்கு லாங் டேர்மில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அடுத்து டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ். டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டானியா, ஐசிஐசி பேங்க், நெஸ்ட்லே இந்தியா, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி. டாப் 5 லூசர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதானி போர்ட், பிஇஎல், அதானி என்டர்பிரைசஸ், ட்ரெண்ட், கிரிசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 லூசர்ஸாக இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் பார்த்தீங்கன்னா 50 கம்பெனிகளை வெறும் 2 கம்பெனிகள் வந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்பா இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சிமெண்ட், இன்னொன்று வந்து டாபர். இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. டாபருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான நோட்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஸ்ரீ சிமெண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. டாப் 5 லூசர்ஸில் பார்க்கும்போது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அதானி எனர்ஜி சொல்யூஷன், விபிஎல், சைடஸ் லைஃப் சயின்ஸ், பிஹெச்எல் இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50லே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய 5 ட்ரேடிங் செஷனில் அரௌண்ட் ஒரு 3 ட்ரேடிங் செஷன் வந்து இதே சிச்சுவேஷன் தான் வந்து நினைச்சிருந்தது. ஸோ டாப் 5 கெய்னர்ஸில் வெறும் 2 ஸ்டாக் தான் வந்திருந்தது. ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து நம்ம பார்க்க வரோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேண்டேட்டரி பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு அகைன்ஸ்டாக. இதுக்கான காரணம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நான் கம்ப்ளைன்ஸ் வந்து ரெகுலேட்டரி நான் கம்ப்ளைன்ஸ் வந்து இவங்க மீட் அவுட் பண்ணல. இந்த ஃபைனுங்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5.80 lakhs, அதாவது 5,80,000 ஃபைன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஒய்சி கைட்லைனை வந்து இவங்க கிரெடிட் ரிப்போர்ட் நார்ம்ஸில் வந்து இவங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த இம்போஸ்க்கான ஒரு காரணமாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கார்ப்பரேட் ரிப்போர்ட் டேட்டாவில் ஃபார் தி இயர் ஆஃப் 2022-23 வந்து இந்த நான் கம்ப்ளைன்ஸுங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இம்பல்ஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கான ஒரு சர்வீஸ் வந்து தடப்படாது. ஸோ மேபி இது வந்து வேறு சில விஷயங்கள் வந்து ஃபர்தராக இவங்க ஆர்பிஐ வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த கிளாரிஃபிகேஷனுங்கிறது வந்து சூட்டபுளாக இல்லைங்கிற ஒரு பட்சத்தில் வந்து. ஸோ இந்த 5 லட்சம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலான ஒரு ஃபைனாக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ அடுத்து சைடஸ் லைஃப் சயின்ஸ் இதுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். சைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு யூஎஸ் எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து இந்த அப்சர்வேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நடந்தது பீரியட் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்ஷன் நடந்தது. இதில் வந்து நில் அப்சர்வேஷன் ஒரு அப்சர்வேஷன் கூட வந்து ஃபைன் பண்ணலை. ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ரிப்போர்ட்டுங்கிறது வந்து 29% அளவுக்கான ஒரு யூஎஸ் ஃபார்முலேஷன் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா $285 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே சமயத்தில் இதோட நெட் ப்ராஃபிட்டுங்கிற க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து இன்க்ரீஸ் ஆகி 1,023 கோடியாக வந்து இருக்குது.
ஸோ எபிட்டாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த கம்பெனியில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1387 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 26.3% இருந்தது. இது வந்து இந்த கம்பெனியோட ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த எபிட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு கிளியராக காட்டுது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். இந்தியா எனர்ஜி செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான டெவலப்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா லெவல்லையுமே வந்து. இப்போ அதில் வந்து ஒரு மேஜரான ஒரு கொலாபரேஷன் வந்து நடந்திருக்குது. ஒரு சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவாக வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி ப்ளஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த 2 கம்பெனியும் வந்து ஒரு ஓப்பன் ஏரியல் லைசன்ஸ் பாலிசி, அதாவது ஓஏஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல வந்து இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. அதாவது கடல்ல வந்து இவங்க அங்க இருந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இவங்க பார்க்க போறாங்க. ஸோ யூனியன் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து கிரீன் எனர்ஜி ப்ளஸ் வந்து சஸ்டைனபிலிட்டி எனர்ஜியை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சில அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருஷத்துல வந்து ஒரு 2வது லார்ஜஸ்ட் கிரீன் எனர்ஜி சஸ்டைனபிலிட்டி எனர்ஜி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியா வந்து இருப்போங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி வந்து ஏவியேஷன் ஃபியூல் சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஹெச்பிசிஎல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலுக்கான ஒரு டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கார்பன் எமிஷனை வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக வந்து இது இருக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். பிஎஸ்என்எலோட Q3 ரிப்போர்ட் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 262 கோடி அளவுக்கான ப்ராஃபிட் வந்து இவங்களோட Q3 ரிப்போர்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேர்ன் ஓவராக வந்து இருக்குது. இது வந்து லாஸ்ட்டாக வந்து 2007 தான் வந்து இந்த டேர்ன் ஓவர், அதாவது ப்ராஃபிட் பாசிட்டிவ்ங்கிறது வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பிஎஸ்என்எல் வந்து லாஸில் தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் கூட இவங்க வந்து ஒரு 1800 கோடி வந்து லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெவன்யூ க்ரோத்துங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் சர்வீசஸில் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மொபைல் சர்வீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 15% அளவுக்கும், ஃபைபர் டு த ஹோம் அதாவது FTTHம்பாங்க இது வந்து ப்ளஸ் 18% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி லீஸ் லைன் சர்வீஸும் வந்து ஒரு 14% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து இனோவேஷன் எக்ஸ்பென்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சர்வீஸாக இருக்கக்கூடிய நேஷனல் ஒய்ஃபை ரோமிங் இதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4G நெட்வொர்க் வந்து வேரியஸ் பிளேசஸில் வந்து இவங்க இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனியன் கேபினெட் வந்து ஒரு 6000 கோடி அளவுக்கான ஒரு ஃபினான்ஷியல் பேக்கேஜ் சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து கண்டிப்பாக இது அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 வருடங்களுக்கு வந்து பிஎஸ்என் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெவன்யூ கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அவங்க 4G நெட்வொர்க் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ணி முடிக்கிற பட்சத்தில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிராஃப்ட் குரூப் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஸ்டோன் கிராஃப்ட் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பிளாட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா உட்ஸ் இண்டஸ்ட்ரம் அப்படிங்கிற பேரில் வந்து இதை பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டஞ்செரு ஏரியா அப்படிங்கிறது வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஏரியா. இந்த ப்ராஜெக்டான ஏக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 32 ஏக்கரா வந்து இருக்குது. இதில் 305 பிளாட்டுக்கு வந்து இவங்க எய்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாட்டுக்கு 267 டு 587 ஸ்கொயர் யார்டா வந்து இருக்க போகுது. ஸோ இது மூலமாக இவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெவன்யூங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 கோடியா வந்து இருக்க போகுது. ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு ஏக்கருக்கான மேங்கோ க்ரோ ஃபாரஸ்ட்டும் டெவலப் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் 2 ஏக்கருக்கான மியாக்கவாசி ஃபாரஸ்ட்டும் வந்து இவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு 7 ஏக்கருக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி லிவிங் என்வரான்மெண்ட்டுக்காக வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து விட போகிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாட்டுங்கிறது வந்து 80 லட்சம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸாக வந்து இருக்க போகுது. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேபிட் டெவலப்மெண்ட் மைக்ரோ மார்க்கெட்டை வந்து இது உண்டு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு பந்து சந்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து விழுந்திருக்குது. ட்ரம்போட அனௌன்ஸ் பண்ணுறது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு சம்மட்டி அடியாக வந்து விழுந்திருக்குது. டவுன்ஃபாலை வந்து பார்த்துருக்குது. ஸோ மார்க்கெட் டவுன்ஃபாலுங்கிறதுக்கு ஒரு கிளியர் சைன் வந்து இண்டிகேட் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்குமே வந்து நம்ம பங்குச்சந்தைக்கு ஒரு சோதனைக்குரிய வாரமாக வந்து இருக்க போகுது. இந்த வாரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பங்குச்சந்தை ரத்த வெள்ளத்தில் தான் மிதந்தது. எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்தவங்களுக்கு வேணால் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து இருக்கும். இன்க்ளூடிங் ஈக்விட்டி ஷேர்ஸும் சரி, இல்லை
மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிஸும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் நோட்டில் தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து கோல்டு ப்ரைஸுங்கிறது வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக வந்து இருக்குது. அது நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து போயிருக்குது. ஸோ இன்னுமே வந்து அது அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏற ஏற நீங்கள் வந்து விற்றுட்டு வெளியே வர்றது தான் வந்து நல்லது. ஸோ அந்த விற்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இப்போ நெகட்டிவ் நோட்டில் டவுன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நமக்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.